ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாங்காங் சிட்டியில ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்குள்ள பெரிய பெரிய பில்டிங், மாடர்ன் லைஃப், இதுக்கு நடுவுல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏன்ஷியன்ட் பிளேஸ் இருக்குங்க. ஒரு கோவில் இருக்கு. இது ஹாங்காங்கோட லெஜெண்டரி அப்படின்னு சொல்றாங்க. மேன் மோ டெம்பிள். இந்த டெம்பிள் 1800ஸ்ல பில்ட் பண்ணது. ரொம்பவே பழமையான, ரொம்பவே ஐகானிக்கான ஒரு சைனீஸ் டெம்பிள்ங்க. அங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான 2 கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க பேரு மேன், இன்னொருத்தவங்க பேரு மோ. மேன் அப்படிங்கிறது காட் ஆஃப் லிட்ரேச்சர், மோ அப்படிங்கிறது காட் ஆஃப் வார். இந்த கோயில் எதுக்கு அதிகமா ஃபேமஸ் அப்படின்னா நாலேஜ், கரேஜ், விஸ்டம், ப்ரொடெக்ஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளா தான் பாக்குறாங்க. சோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்களாம். சோ இங்க வந்தாலே ஒரு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. சோ 2 கடவுள்கள்ல ஒருத்தவங்களான மேன் சுவாங் அப்படிங்கிற கடவுள் தான் வந்து லிட்ரேச்சருக்கு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்கள வேண்டிட்டு போய் தான் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி பிசினஸ் மேன், சோல்ஜர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாருமே இன்னொரு கடவுளான மோவை வணங்கிட்டு போவாங்களாம். உண்மையா ராயல்ட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாம இந்த கோவில்லயே இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீலிங்ல ஸ்பைரல் ஷேப்ல இருக்க ஊதுவத்தியே ஏத்துவாங்களாம். அது நார்மல் ஊதுவத்தி மாதிரி இருக்காது. ஒரு ஊதுவத்தி ஏத்துனாலே 3 நாள், 5 நாள், 7 நாள் வரைக்குமே எரியுமா. சோ இங்க மக்கள் ஊதுவத்தி ஏத்தி தான் சாமி கும்பிடுவாங்களாம். கூடவே ஒரு பேப்பர்ல அவங்களோட விருப்பங்கள், அவங்களோட பேரு, கடவுளோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எழுதி அந்த ஊதுவத்தி கூடயே வச்சிருவாங்களாம். அந்த ஊதுவத்தில புகை வரும் இல்லையா, அது வந்து ஹெவனை ரீச் ஆகும். சோ கடவுளுக்கு தங்களோட பிரேயர் சேரும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த கோயிலை சுத்தி பல கதைகள் இருக்குங்க. அதுல ஒரு கதை என்னன்னா, ஒரு மீனவர் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்காரு. அங்க வந்து புயல் காத்து ஏற்பட்டிருக்கு. சோ உங்க வைஃப் இதை பார்த்துட்டு கோயில வந்து வேண்டியிருக்காங்க. அவரும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காரு. சோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை காப்பாத்தினது கடவுள் தான், இந்த ஊதுவத்தியோட ஸ்மெல்ல நாங்க ஃபீல் பண்ண அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குங்க. இப்ப கூட நூத்துக்கணக்கான விசிட்டர்ஸ் டெய்லி வந்து அந்த பீஸ ஃபீல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஹாங்காங் மாடர்னா ஒரு ஃபாஸ்டான வேர்ல்ட ரன் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப அமைதியா ஒரு ஸ்பிரிச்சுவலா இப்படி ஒரு இடம். நல்லா இருக்குல்ல? சரிங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.